உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நீடித்த வாழ்க்கையை பராமரிக்கவும் உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாக்கவும் இந்த நாளில் உறுதி எடுத்துக் கொள்வோம் என்று கூறியுள்ளார். இயற்கையோடு நல்லிணக்கத்துடன் வாழ்வதற்கு இந்தியாவின் நாகரிகம் கற்றுக் கொடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் நூலான திருக்குறளில் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கும் வகையில் வளங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஆர்வம் காட்டி வரும் அனைவருக்கும் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ள அவர், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நிலையான வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கும் இந்த நன்னாளில் மீண்டும் உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார். கடந்த தசாப்தத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு தீவிர முயற்சிகளால் இந்தியாவின் பசுமை போர்வை விரிவடைந்துள்ளதோடு பல வனவிலங்குகளின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்து சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை தொடங்கியதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உலகளாவிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான வீடுகளுக்கு சூரிய மின்சக்தி கிடைக்கச் செய்துள்ளதாக கூறியுள்ள அவர், காடு வளர்ப்பில் இந்தியா உலகின் 3 முன்னணி நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில், எதிர்காலத்திற்கான இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்த உறுதிமொழியை நாட்டு மக்கள் மீண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இயற்கைதான் மக்களின் மிகப்பெரிய ஆதாரமாக உள்ளது என்று கூறியுள்ள அவர், நடப்படும் ஒவ்வொரு மரத்தின் மூலம் வருங்கால தலைமுறையினருக்கு பசுமையான தூய்மையான பூமியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்.